கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி மன்ற அலுவலகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் அலுவலகத்திலும் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலும் கொடியேற்றினார்கள். இதில் பேரூராட்சி செயல் அலுவலர் தங்கவேல் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், தூய்மை காவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இந்த விழாவில் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை, தீயணைப்பு வீரர்கள், பள்ளி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். மேலும் சமாதான புறாவை பறக்கவிட்ட ஆட்சியர் 29 பயனாளிகளுக்கு 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாதவன் இணைந்து தேசிய கொடியை ஏற்றினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் சமாதான புறா மற்றும் மூவர்ண பலூன் பறக்கவிடப்பட்டது. மேலும் காவல்துறையில் சிறப்பாக பணிபுரிந்த அதிகாரிகள் மற்றும் காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகம் சார்பில் விளையாட்டரங்கில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் 38 பயனாளிகளுக்கு 2,13,25,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் மற்றும் சிறப்பாக பணிபுரிந்த 440 காவலர்கள், அரசு ஊழியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இதனையடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிலம்பரசன், கூடுதல் ஆட்சியர் ஐஸ்வர்யா ராஜேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திரு சுரேஷ், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், தூத்துக்குடி, கம்பீரமாக அணிவகுப்பை தலைமை தாங்கி வருகிறார். காண்போரை மெய்சிலிருக்க வைக்கும் வகையில் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர். கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டரங்கத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்து போலீசாரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இந்த விழாவில் அனைத்து துறை அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 11,40,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. மேலும் சிறந்த முறையில் பணிபுரிந்த அலுவலர்களுக்கு, போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட 400க்கும் மேற்பட்டவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களும் நற்சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இது நம்முடைய சீரிய நடையாலும் நேர்த்தியான நடையாலும் அணிவகுப்பை நடத்தி சிறப்பு செய்கிறார்கள். தேனி மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மூவர்ண பலூன்களை காற்றில் பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை, ஆயுதப்படை ஆகியோர்களின் அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். பின்னர் பல்வேறு துறைகளின் சார்பில் 80 பயனாளிகளுக்கு 1,19,90,109 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். சாதனா ஸ்ரீ நாடார் சரஸ்வதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் படைப்பிரிவுக்கு செல்வி ஆர் அமிர்தவர்ஷினி, நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவு. புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செய்தார். முன்னதாக ஆயுதப்படை மைதானத்திற்கு வருகை தந்த மாவட்ட ஆட்சியர் அருணாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தார், மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜராஜன், மாவட்ட திட்ட அலுவலர் ஜெய்சுதாஸ், ஆர்டிஓ ஐஸ்வர்யா, கோபால், சிங்மா மட்ட நிர்வாகத்தின் உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பளித்தனர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையின் மினுக்கான அணிவகுப்பு மரியாதையை மாவட்ட ஆட்சியர் அருணா ஏற்றுக்கொண்டார். ஈரோடு ஆடைக்கல் பாளையம் ஆயுதப்படை வளாகத்தில் மாவட்ட குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்களை பறக்கவிட்டனர். மேலும் 30 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.
பின்னர் பல்வேறு துறையில் சிறப்பாக பணிபுரிந்த அரசு அலுவலர்கள் மற்றும் காவலர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கப்பட்டு பாராட்டுகளை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தாருக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் சமூக நலத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு 12 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் வழங்கினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மூவர்ண பலூன்களையும் சமாதான புறாக்களையும் வானில் பறக்கவிட்ட ஆட்சியர் பிரதாப் காவல்துறையினரின் மரியாதையை ஏற்றுக்கொண்டார். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் பரிசுகளை வழங்கினார். பின்னர் மாவட்ட தொழில் மையம், மாவட்ட மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வேளாண்மை உழவர் நலத்துறை, தாட்கோ, முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்.